திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாய. தேவாங்க புராண மாலை சுருக்கம். தலைப்பு எண் 6. அவதாரப் பணிகளும் சைவ நெறியும். திருச்சிற்றம்பலம். பணுவல். வித்தை 64 வித்யாதர வேடம் தரித்து கற்பித்தவன், நற்புட்பதந்த நாய் மண்ணில் ஆலயமே கட்டிப் பத்திப் பயிரினை வளர்த்தவன், ஏதமிழ் வேதாள ரூபமதாயுமே ஈசன் விதியை விளக்கியே, வரமுனி நாதனாய்த் தோன்றி ஆகமம் தந்துமே நல்லொழுக்க நெறி நாட்டினன், தேவசாலி அவதாரமே கொண்டு தேருமட்டாங்க யோகமும், சுந்தரர் யாவரும் போற்றிடும் இல்லற யோகியா இன்பமுடன் வாழ்ந்து காட்டினன், சைவ நெறிவாடி சமயம் பெருந்திடச் சாமையன் தோன்றி அணைத்தனன், புறத்துறும் பொய்நெறி நீக்கி சிவநெறி தழைக்கவே புண்ணிய மார்க்கம் வகுத்தனன், அன்னை சூடாம்பிகை ராமலிங்கேசர்க்கு அழகிய கோயில் எழுப்பியே, தேவாங்கர் தன்னகர் வாழ்வியல் வழிபாட்டு முறையினை சைவ முறை எனத் தந்தனன், ஏழுலகாலும் தேவலன் மாமுனி 7 அவதாரம் பூண்டனன், நிறைவினில் வாழும் சிவஞான சோதியுள் ஒன்றியே மழைநிகர் அருளை பொழிந்தனன். பணுவலின் உட்பொருள் விளக்கம். வித்யாதரராக தோன்றி ஆயகலைகள் 64 புகட்டினர். புட்பதந்தனாக சிவத்தொண்டாற்றி எங்கும் சிவாலயங்களை எழுப்பினார். சிவ அபராதத்தால் வேதாளமாகி பின் சிவநீதி போதித்தார். வரமுனியாக தோன்றி வேதங்களை திருத்தி சிவாகமங்களை வழங்கி வழிபாட்டு முறைகளை முறைப்படுத்தினார். தேவசாலி பிறவியில் அட்டாங்க யோகத்தை போதித்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரைப் போலவே இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவயோகியாக வாழ்ந்து காட்டினார். இவ்வுலகத்தவருக்கும் வழிகாட்டினார். புறச்சமயங்களால் சைவநெறி குன்றிய போதும் தேவதாசமையனாக அவதரித்து சைவப் பயிரை காத்தார். ராமலிங்கேஸ்வரர் சூடாம்பிகை ஆலயத்தை நிறுவி தேவாங்க குலத்தவருக்கான வழிபாட்டு முறைகளை சைவ நெறிப்படி வகுத்து கொடுத்தார். தேவலர் முதல் தேவதாசமையன் வரை 7 மாபெரும் அவதாரங்கள் எடுத்து இறுதியில் இறைவனின் பேரொளியில் சிவசோதியில் ஒன்றரக் கலந்தார். திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, தேவாங்க புராண சுருக்கத்தினுடைய நிறைவு தலைப்பு மற்றும் அதனுடைய பணுவல் உட்பொருள் விளக்கத்தை நாளைய பதிவில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.